ஹாய், வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையட்டும். ஆரம்ப காலத்தில் வாழ்க்கை ரொம்ப அழகானது அப்படின்னு ஒரே கன்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில இன்சிடெண்ட், என்னுடைய அண்ணனுடைய மரணம், இதெல்லாம் கடந்து வரும்போது வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையட்டும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ், ஒரு கனெக்டேட்டட் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நமக்கு புரியாத விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறதும், இல்லை நமக்கு புரிஞ்ச விஷயத்தை அந்த புரிந்துணர்வில் மாற்றத்தை ஏற்படுத்துறதும் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் தான், லேர்னிங். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் சில நேரம் சில விஷயத்தை நமக்கு புரிய வச்சுட்டு போகும். சில நேரம் இட் வில் கிவ் அ லாட் ஆஃப் questions in your hand and go. I remember telling into one பாப் வீடியோ, அதாவது என் அண்ணனின் மரணம் நிறைய விடையில்லா கேள்விகளை கையில் கொடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு. அதே மாதிரி ஃபியூ டஃப் பேட்சஸ் இன் லைஃப், ஐ வில் நாட் சே ரஃப், ஃபியூ டஃப் பேட்சஸ் ஆஃப் லைஃப், அண்ட் அதை சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் எகெயின் இட் ஹாஸ் கிவன் ஃபியூ அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ். இது கேள்வியா புதிரா அப்படின்னே தெரியலையேடா, இதுக்கு பதில் தேடுறதே வாழ்க்கை ஆகிடுமோ அப்படிங்கக்கூடிய எண்ணங்களில் இன்னும் ஒரு சில கேள்விகள். சரி, இந்த மாதிரி கேள்விகள் என் மனசில் மட்டும்தான் வருதா அப்படின்னு பார்த்தா இல்லை. I have spoken to a few of my genuine friends and even to few of people who are completely stranger to me. அவங்க எல்லாரும் சொன்னதில் காமனான விஷயம் கிருஷ்ணா, இந்த மாதிரி கேள்விகள் உனக்கு மட்டும் இல்லை, எல்லாரோட மனசுலையும் வரும், எழும். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ், ஆர் அந்த ஆசாபாசங்கள், அந்த தேவைகள், அந்த ரேட் ரேஸ், இது எல்லாம் ஹேட்ஸ் காட் so much of gravity that it is pulling you towards it and you are getting carried away by day-to-day operation of life. அண்ட் இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கரைஞ்சு போயிடுது. இல்லை, ரொம்ப நாளாக பதிலே இல்லாத கேள்விகள் காலப்போக்கில் நீர்த்து போயிடுது அப்படின்னு காமனாக எனக்கு நிறைய பேர் சொன்ன விஷயம். வரமா சாபமா அப்படின்னு தெரியல, எனக்குள்ள அந்த கேள்விகள் கரைஞ்சும் போக மாட்டேங்குது, காலப்போக்கில் நீர்த்தும் போக மாட்டேங்குது. சரி, இந்த மாதிரி கேள்விகள்லாம் போயிருச்சுரா நம்ம லைஃப்பில், நம்ம இனிமேல் நார்மலாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது என்னைக்கா ஒரு நாள் மலை மாதிரி அந்த கேள்விகள் இன்ஃபேக்ட் ஸ்லீப்லெஸ் நைட்ஸை கூட உண்டு பண்ணுது. அந்த கேள்விகளுக்கு பதில் தேடக்கூடிய முயற்சியில் தான் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி, நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சு புரிஞ்சு, அந்த பதில் தேடுற பயணத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது. அந்த மாதிரி நாம் பதில் தேடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி எதில் தேடலாம் அப்படின்னு ஐ வாஸ் திங்கிங். தட் டைம் ஒன்லி ஒன் பியூட்டிஃபுல் டாபிக் கேம் இன் டு மை மைண்ட். பகவத்கீதா. என்னடா நீயும் பகவத்கீதாவா அப்படின்னு. என்ன மியூசிக் காணாமல் போயிடுச்சு. இன்டர்நெட் காட் டிஸ்கனெக்டட். எஸ், சாரி. என்னடா நீயும் பகவத்கீதா எடுக்க போறியா, பகவத்கீதாவை பற்றி பேச போறியா, கிளாஸ் எடுக்க போறியா அப்படின்னு ஆஸ் யூஷுவல் பழையபடி நிறைய பேர் கலாய்ச்சாங்க. ஆல் தேர் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பட் வாட் இஸ் தட் வி ஆர் கோயிங் டு டூ பகவத்கீதாவில்? பிகாஸ் பகவத்கீதாவில் கர்மயோகா அப்படிங்கிற ஒரு சாப்டர், ஐ ஹவ் ஜஸ்ட் கான் த்ரூ ஆல் தோஸ் டாபிக்ஸ். ஐ ரியலி ஃபெல்ட் தட் கர்மயோகா இஸ் சம்திங் தட் வி கேன் ரிலேட் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். அதாவது நிறைய விஷயங்கள் நடக்கும்போது வை திஸ் ஹேப்பன் டு மீ, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கக்கூடிய கேள்விகள் தான் நம்ம மனசில் ஜென்ரலாக எல்லாருக்கும் ஆரம்பிக்கும். ஸோ கர்மயோகாவில் அதுக்குண்டான பதில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது, நம்ம தேட தான் போகிறோம். அண்ட் ஒன் திங் ஐ வாண்டட் டு டெல் யூ தட் யூ மீ மியூசிக் வந்துடுச்சு. ஸோ ஒன் திங் ஐ வாண்டட் டு டெல் யூ தட் யூ மீ வி போத் டுகெதர் ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் லேர்ன் வாட் இஸ் தேர் இன் கர்மயோகா. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், இந்த மாதிரி ஒரு இன்டென்சிட்டியோடு நானும் இதுக்கு முன்னாடி அப்ரோச் பண்ணதில்லை. வி நோ தட் பகவத்கீதா இவ்வளோ ஸ்லோக்காக இருக்குது, இது இருக்குது, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். வி கோ அண்ட் டென் டு கோ த்ரூ, ப்ரௌஸ் த்ரூ, ரீடு த்ரூ, லிசன் த்ரூ, அப்படி எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் இன்டென்சிட்டியோட ஒரு தேடலுக்கு உண்டான ஒரு
பசிக்குண்டான சாப்பாடாக அதை பார்த்து அதை அப்ரோச் பண்ணது கிடையாது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஐம் கோயிங் டு டூ. ஸோ வி ஆர் கோயிங் டு டூ இட் டுகெதர். அண்ட் ஃபார் ஆல் தி எக்ஸ்பர்ட்ஸ் யூ ஆர் அவுட் தேர், பகவத்கீதாவை அப்படியே கரைச்சி குடித்து இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் பணிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கோ த்ரூ த வேர்ஸ், explore the meaning and try to understand and interpret with my current knowledge experience level. So higher dimension, higher pedestal of wisdomல இருக்கிற நீங்கள் உங்கள் கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும்போது என்னுடைய புரிதல் வந்து தவறாக இருக்கலாம், ஆர் என்னுடைய புரிதல் வந்து போதாததாக இருக்கலாம். ஆனால் all I wanted to tell is, என்ன மாதிரி யதார்த்தமான லைஃப்பில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர். அண்டு ஸோ ஒரு சாமானியனோட கண்ணோட்டத்தில் இதை எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிற முயற்சியை தான் நான் பண்ண போகிறேன். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம தப்பாக சொல்லிட்டோம் இல்லை இல்லாததை சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரக்கூடாதுல்ல. ஸோ இஃப் அட் ஆல் ஐ came across in the exploring brainstorming session of this Gita, if at all I came across that there is something wrong, then eventually there will be a course correction that we will be doing it together. The course correction concept வந்து துஷ்யந்த் அண்ணாவோட ராமாயணத்தில் இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்தான். லைக் ஆஞ்சநேயன், ஹனுமான், ஈவன் he does mistakes, but he tend to correct itself over the period of time. So ஆஞ்சநேயர் ராமபக்தர் அவருக்கே கோர்ஸ் கரெக்ஷனுக்கு உண்டான லக்ஸுரி இருக்கும்போது சாதாரண மார்டல் ஹியூமன் பீயிங் we have the luxury of correcting our mistakes over the period of time. So this is a small disclaimer for all the brilliant people out there. So from next video we're going to explore karma yoga in Bhagavad Gita. அதை வந்து படித்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, என்ன புரியுது, அதை எப்படி அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஆஸ் யூஷுவல் நம்ம காட் ஃபேக்டர் அணுகிற மாதிரி பகுத்தறிவு கோணத்தோடு அணுகிறதுக்கு உண்டான முயற்சியில் அடுத்த வீடியோலேருந்து ஈடுபட போகிறோம். I hope this is going to be an interesting journey for you all. Let's hope for the best. So life is all about love. As you love, so you live. It's time for spreading love. Bye-bye.